Hello friends, வணக்கம் and welcome to Magic Academy தமிழ். இன்னைக்கு நம்ம Magic Academy தமிழ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்துக்க போறோம். என்ன அப்படினு கேட்டிங்கனா false cut. False cutனா என்ன? இந்த false cut-ஐ நம்ம மேஜிக்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? இது மாதிரி பல விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா false mix அப்படிங்கறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். false mixனா என்ன? நாம ஏன் false mix-ஐ மேஜிக்ல கத்துக்கணும்? அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி false mix அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி பண்றது அப்படிங்கிறது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம false cutனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். மூணு விதமான false cut நம்ம இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ false cutனா என்ன? அதை நம்ம ஏன் இந்த மேஜிக்ல பண்ணணும் அப்படிங்கற பல விஷயங்களை பார்க்க போறோம். false cutக்கும் false mixக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கூட நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் false cutனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். false cut நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த டெக்கை வந்து பாத்தீங்கன்னா புதுசா நீங்க ஒரு டெக் வாங்குனீங்க அது என்ன ஆர்டர்ல இருக்குமோ அதே ஆர்டர்ல நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லா சூட்டையும் பாத்தீங்கன்னா ஏஸ் டு கிங் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸ்பேட் பாத்தீங்கன்னா ஏஸ் டு கிங் இருக்கு, டைமண்ட் பாத்தீங்கன்னா ஏஸ் டு கிங் இருக்கு, கிளப்ஸ் பாத்தீங்கன்னா ஏஸ் டு கிங் இருக்கு அண்ட் ஹார்ட்ஸும் ஏஸ் டு கிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கார்டையும் பார்த்தீங்கன்னா ஏஸ் டு கிங் வந்து நான் எல்லா சூட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்டை வந்து கட் பண்ண போறேன், மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, நான் ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நல்லாவே கட் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்கில் இருக்க எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் மாறவே இல்லை. ஸோ ஆக்சுவலி இதுதான் ஃபால்ஸ் கட். சிம்பிளாக சொன்னால் இதுதான் ஃபால்ஸ் கட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மிக்ஸுக்கும் ஃபால்ஸ் கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் மட்டும் மாறாது, உங்கள் செட்டப் மட்டும் மிக்ஸ் ஆகாது, மீதி இருக்கிற எல்லா கார்டும் மிக்ஸ் ஆகிடும். ஆனால் ஃபால்ஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கார்டுமே மிக்ஸ் ஆகாது. ஃபால்ஸ் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப்பில் வந்து செட்டப் வச்சுருப்பீங்க, ஒரு 8 கார்டு நீங்கள் செட்டப் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஃபால்ஸ் மிக்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணுவீங்க, ஓவர் அண்ட் ஷஃபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் மட்டும்தான் ஆக்சுவலாக மிக்ஸ் ஆகாது, மீதி இருக்கிற எல்லா கார்டுமே மிக்ஸ் ஆகும் ஃபால்ஸ் மிக்ஸில். ஆனால் ஃபால்ஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த கார்டுமே உங்களுடைய 52 கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபால்ஸ் கட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பிகினர் லெவல் ஃபால்ஸ் கட் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன். மூணு விதமான யார் வேணால் பண்ணக்கூடிய பிகினர் லெவல் ஃபால்ஸ் கட் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் நிறைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, 3 விதமான ஃபால்ஸ் கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் அந்த ஃபஸ்ட் கட் என்ன அப்படிங்கிறத பண்ணி காட்டுறேன் அண்ட் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ அந்த ஃபஸ்ட் கட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்டுடைய எந்த ஆர்டரும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபால்ஸ் கட். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக கார்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் தம்ப் வந்து இந்த பேக்கோட அடியிலையும் உங்களுடைய மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ்லேயும் மேலே வந்து எட்ஜ்லேயும் பிடிக்கணும். பாட்டமில் வந்து தம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு மிடில் பிடிக்கணும். ரொம்ப இந்த பக்கம் பிடிக்கணும்னா கொஞ்சம் மிடில் பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்கள் கிக் கட் பண்ண போகிறீங்க. இதுக்கு பேர் கிக் கட். ஸோ நீங்கள் இப்படி கிக் பண்ணுறதால இதில் பாதி அமௌண்ட் ஆஃப் கார்டை இப்படி கிக் பண்ணுறதால இதுக்கு பேர் கிக் கட். ஸோ இப்படி கிக் கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வச்சு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த பேக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 3 டேப் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க பேக்கை ஃபஸ்ட்டு கீழே வைக்கணும். அடுத்து இந்த பேக்கை இந்த கையில் வாங்கி கீழே வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது எதனால் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிக் பண்ணிவிட்டு இந்த கையில் வாங்கிட்டு ஒரு 3 டேப் பண்ணுறீங்க இல்லையா, 1 2 3 இப்படி டேப் பண்ணும்போது ஸ்பெக்டேட்டரால் ஃபாலோ பண்ண முடியாது. என்ன ஃபாலோ பண்ண முடியாதுன்னா இதில் எது ஃபஸ்ட்டு பேக் எது செகண்ட் பேக் அப்படிங்கிறது ஸ்பெக்டேட்டரால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதான் இந்த டேப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ கிக் பண்ணுறீங்க, இந்த ஹேண்டில் வாங்குறீங்க, டேப் பண்ணுறீங்க, இதை கீழே வைக்கிறீங்க அண்ட் இதை இந்த ஹேண்டில் வந்து கீழே வைக்கிறீங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிக் பண்ணுறோம், டேப் ரொம்ப முக்கியம், கீழே வைக்கிறோம். இந்த ஹேண்டில் இருக்கிற கார்டை இப்படியே வச்சிடக்கூடாது. இந்த ரைட் ஹேண்டுக்கு எடுத்து ரைட் ஹேண்டில் கொடுத்து ரைட் ஹேண்டில் இருந்தால் நீங்கள் கீழே வைக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. திரும்ப பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்யூஷன் கிடைக்கும். ஆனால் கார்டோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃபால்ஸ் கட். ஸோ நம்ம ரெண்டாவது ஃபால்ஸ் கட் என்ன அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது ஃபால்ஸ் கட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஃபால்ஸ் கட். இது யார் வேணால் பண்ணலாம்.
பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர் இதுக்கெல்லாம் ஃபூல் ஆவாங்களா, இதை வந்து உண்மையான கட்டுன்னு நினச்சி ஃபூல் ஆவாங்களா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல இல்யூஷன் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவது பண்ண போகிற ஃபால்ஸ் கட். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைச்சாலும் கார்டோட ஆர்டரில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இது யார் வேணால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பேக் வந்து ஹோல்ட் பண்ணணும். இப்போது இதிலேருந்து நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் 3ஆக பிரிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்டு எடுக்கணும், உங்கள் கையை டில்ட் பண்ணணும். ரொம்ப இந்த இந்த ஃபால்ஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் கையோட இந்த மோஷன், உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட இந்த மோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹேண்டோட இந்த மோஷன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேக் எடுக்கணும், இந்த கையை தள்ளி கொண்டு போயிடணும், கீழே வைக்கணும், திரும்ப அந்த கையை கொண்டு வரணும், லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வரணும், திரும்ப செகண்ட் பேக் எடுக்கணும், கையை தள்ளி கொண்டு போகணும், செகண்ட் பேக்கை கீழே வைக்கணும், திரும்ப கொண்டு வரணும், தேர்ட் பேக்கை எடுக்கணும், கீழே வைக்கணும், திரும்ப ரிவர்ஸில் இப்படி எல்லா கார்டும் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்ல இல்யூஷன் கிடைக்கும் ஸ்பெக்டேட்டருக்கு. ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல இல்யூஷன் கிடைக்கும் ஸ்பெக்டேட்டருக்கு, உண்மையாலுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம உண்மையாலுமே கட் பண்ணுற மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஹேண்டோட இந்த மோஷன். நீங்கள் இந்த கையை வந்து இப்படி கொண்டு போகாமல், இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி கொண்டு போகாமல் இப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா கார்டு வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். கார்டு வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஸோ இந்த ஹேண்டோட மோஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு பேக்கை எடுக்கணும், கையை இப்படி கொண்டு போகணும், கீழே வைக்கணும், திரும்ப கையை கொண்டு வரணும், லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வரணும், திரும்ப கொண்டு போகணும், கீழே வைக்கணும், திரும்ப கொண்டு வரணும், எடுத்து கீழே வச்சுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இல்யூஷன் கிடைக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஆனால் கார்டோடைய எந்த ஆர்டரும் சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விதமான ஃபால்ஸ் கட். ஓகே, மூணாவது விதமான ஃபால்ஸ் கட் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூணாவது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூணாவது ஃபால்ஸ் கட் என்னங்கிறத பண்ணி காட்டுறேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டெக்கோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இருக்காது, அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மூணாவது ஃபால்ஸ் கட். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட டெக்கை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். உங்களுடைய தம்ப் வந்து கீழேயும், உங்களுடைய மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜையும் பிடிக்கணும். தம்ப் வந்து மிடில் கீழே பிடிக்கணும், சென்டரில் பிடிக்கணும், ரொம்ப எட்ஜில் பிடிக்காங்க, கொஞ்சம் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. அண்ட் உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து கிக் கட் பண்ண போகிறீங்க. இதுக்கு பேர் கிக் கட். ஸோ நீங்கள் இப்படி கிக் பண்ண போகிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேக் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளோ அதிகமான பேக் எடுக்கக்கூடாது. ஒரு 3ல் 1 பங்கு எடுக்கணும். 3ல் 1 பங்கு பேக்கை வந்து நீங்கள் கிக் கட் பண்ணி எடுக்கணும். பண்ணி காட்டுறேன். 3ல் 1 பங்கு எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பேக். ஓகே, இப்போது திரும்ப இங்கே இருக்கிற பேக்கை நீங்கள் திரும்ப இன்னொரு பேக் எடுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் பேக், இது செகண்ட் பேக், அண்ட் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பேக். ஸோ இது ஃபஸ்ட் பேக் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஹேண்டை இங்கே கொண்டு வரும்போது தேர்ட் பேக்கை இங்கே லீவ் பண்ணிடணும். இதில் இங்கே வச்சிடணும். இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து டயகனலாக வைக்கணும். இந்த மாதிரி டயகனலாக வைக்கணும். இப்படி நேராக வச்சிடக்கூடாது, இப்படி நேராக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி டயகனலாக வைக்கணும். இதை நீங்கள் டயகனலாக வைக்கும்போது உங்களுடைய இதை வச்சுட்டு மீதி 3 ஃபிங்கர்ஸ் இங்கே ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, உங்களுடைய மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அண்ட் பிங்கி, இதை வச்சு உங்களுடைய பின்னாடி இருக்கிற இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த பேக்கை நீங்கள் எடுத்துடணும். ஸோ இது மூணாவது, இது ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. ஸோ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை எடுத்து இங்கே போட்டு மீதியை இந்த மாதிரி திரும்ப சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் வந்து நான் வச்சு 3ஆக வந்து பிரிக்க போகிறோம். ஸோ 3ல் 1 பங்கு கார்டை நீங்கள் கிக் பண்ண போகிறீங்க. அதை இந்த ஹேண்டில் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கிக்கிறீங்க. திரும்ப இன்னொரு கிக் பண்ண போகிறீங்க. இப்போது இது செகண்ட் பேக்கு, இது தேர்ட் பேக்கு. இப்போ இந்த தேர்ட் பேக்கை இதில் டயக்னலாக வைக்கணும். வைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பேக்கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு உங்களுடைய இந்த தம்ப் இருக்கு இல்லையா, அந்த தம்பை வச்சு இந்த பேக்கை இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த தம்ப் அண்ட் இந்த ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த ஹேண்டோட ஆட்காட்டி விரலில் பிடிச்சிருக்கோம் ரைட்டாக. ஸோ இந்த தம்ப்லேயும் இந்த ஆட்காட்டி விரலையும் தான் இந்த செகண்ட் பேக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் ரொட்டேட் பண்ணி இதில் போட்டுட்டு மொத்த கார்டையும் மேலே போகும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை கொஞ்சம் பண்ண முடியும். நான் திரும்ப ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ கிக் பண்ணுறோம் ஃபஸ்ட் பேக்கை, செகண்ட் பேக்கை கிக் பண்ணி இங்கே வைக்கிறோம். வைக்கும்போது டயகனலாக வைக்கணும். அண்ட் அது வைக்கும்போது இந்த பேக்கை எடுத்துடுறோம். ஸோ இப்போ இந்த பேக்கை இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணி மொத்த பேக்கையும் மேலே ட்ராப் பண்ணுறோம். ஸோ கிக்.
ஸோ ஃபாஸ்ட்டாக பார்க்கும்போது இது இப்படி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்டோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபால்ஸ் கட். ஸோ இந்த ஃபால்ஸ் கட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோக்கள் நான் நம்ம இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.